ஹலோ டாக்டர், எனக்கு டவுட். என் ஃப்ரெண்டுக்கு செஸ்ட்டில் பெயின் வந்துச்சு. அது இனிஷியலாக அவன் செக் பண்ணும்போது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சி பயந்துட்டான். அப்புறம் கிளினிக்கலாக போய் செக் பண்ணும்போது அது மசில் பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி டாக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு டவுட்டு தான். செஸ்ட் பெயின் வந்து நிறைய விதமான காரணங்கள்னால வரலாம். ஒன்று வந்து ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் சர்விக்கல் ஸ்பைன் ப்ராப்ளமில் வரலாம். அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா வரலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா வரலாம். பட் இதில் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் காம்ப்ளிகேஷன் தான் வந்து ரொம்பவே டேஞ்சரஸ். ஸோ ஒரு செஸ்ட் பெயின் வருது, அது வந்து ஒரு பேட்டர்னில் இருக்குது, அப்போ நமக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குமான்னு டவுட் இருக்குன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு இசிஜி எடுத்து செக் பண்ணி அது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிடுறது தான் சேஃபஸ்ட். பட் நமக்கு ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் மனசுக்குள்ளே, சரி கொஞ்ச நேரம் தைரியமாக இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் இருக்காங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஹார்ட்டில் ஏற்படுற வலி வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மளால் கரெக்டாக கை வச்சு சொல்லவே முடியாது. அது ஒரு மாதிரி பரவலான பெயினாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. அது ஏதாவது மூமெண்ட்ஸில் வந்து அது அதிகமாகாது. ஏன்னா மூவ் பண்ணும்போது நமக்கு ஜாயிண்ட்ஸும் மசில்ஸும் தான் மூவ் ஆகும். ஸோ ஹார்ட் வந்து உள்ள ஒரே மாதிரி தான் அடிச்சிட்ருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மூமெண்ட் அசோசியேட்டடாக யூஸ்வலாக அந்த பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி ஹார்ட்டுடைய பெயின் வந்து ரொம்ப வேகாக இருக்கும். இது வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஃபீலிங் வரலாம், இல்லைன்னா வந்து கேஸ் ட்ரபிள் இருக்கிற மாதிரி ஃபீலிங் வரலாம், இல்லை கழுத்தில் வந்து ஒரு நெஞ்செரிச்சல் மாதிரி ஃபீலிங் வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங் தான் இருக்க அதில் வாய்ப்புகள் அதிகம். கூடவே சேர்த்து வேறு விதமான சிம்டம்ஸும் ஏற்படும். ஜாஸ்தியாக வேர்த்து ஊற்றுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மூச்சடைப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கலாம். ஸோ இதில் எல்லாமே வரணும்னு அவசியம் கிடையாது. பட் இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் காம்பினேஷனில் வரலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். இதுவே வந்து ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸாக இருக்குது, அதனால ஏற்படுற ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போது கழுத்தில் வந்து டிஸ்க் ப்ராப்ளம்னால ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கழுத்தில் சில அசைவுகள் கொடுக்கும்போது அந்த ஷோல்டர் பெயின் வந்து அதிகமாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி தோளில் இருக்கிற மசில்ஸ்னாலேயோ இல்லை வந்து சுற்றி இருக்கிற நெஞ்சில் இருக்கிற மசில்ஸ்னாலேயோ இந்த வலி வந்திருக்கு அப்படின்னா மூச்சு இழுத்து வெளியில் விடும்போது பெயின்ஸ் வரலாம், இல்லைன்னா கையை ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணும்போது பெயின்ஸ் வரலாம். ஸோ அந்த மூமெண்ட்டும் அசோசியேட்டடாக இருக்கிற பெயினும், இல்லை ஒரு இடத்துல நீங்கள் தொட்டிங்கன்னா ஷார்ப்பாக வலி வருது, அந்த மாதிரி இருக்கிற பெயினும் இஸ் லெஸ் லைக்லி டு பி காஸ் டியூ டு ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்னால அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. பட் எப்போவுமே ஒரு செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறது டெஃபினட்டாக ரூல் அவுட் பண்ணிவிடுங்க.